சவுலோட கைக்கு அவர் தான் நம்மை தப்புவித்தார். அவர் மாத்திரம் வியாதியின் கைக்கு நம்மை தப்புவியாமற் போனால் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அவர் மாத்திரம் வறுமையின் கைக்கு நம்மை தப்புவியாமற் போனால் இன்றைக்கு நீங்கள் பேசுகிற சத்தம் பக்கத்து வீட்டு கூட கேட்காது. ஆனால் உங்கள் சத்தத்தை உலகமெங்கும் தேவன் கொண்டு போகிறார் என்றால், உங்கள் சத்தத்தை கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், சவுலின் கைக்கு தேவன் உங்களை தப்புவித்தார். தேவன் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12:4. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில், அதாவது முந்தின வருஷம் கூட வாசிக்கலாமா நீங்கள்? அதாவது இது என்ன, இது வந்து முந்தின எபிசோடு என்னன்னு சொல்லிடுறேன். தாவீது என்ன பண்ணிடுறாப்புல, ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறாரு, போர் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே இவர் என்ன செஞ்சிட்டாரு, ரெஸ்ட் எடுத்து மாடியில் அப்படியே உலாவிட்டு இருக்கிறார் சாயந்தர நேரத்தில். உடனே ஒரு பாவத்துக்குள்ளே என்ன செஞ்சிடறாரு, விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் செஞ்ச காரியங்கள்லாம் வில்லத்தனமான பல வேலைகளை செஞ்சுருக்கிறாரு. இது எல்லாத்தையும் அழகாக பைபிள் எழுதிட்டு, அப்போ இந்த அதிகாரம் முந்தின அதிகாரத்தில் வாசித்தப்ப இவ்வளோ கொடுமையானவனா தாவீது, இந்த தாவீதை போல் நடனம் ஆடினா இவன் ஆடுறாங்க. ஏன் இவன் இன்னாட்டம் ஆடி இருக்கானப்பா, அவன் ஒரு ஆட்டத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சதுராட்டம் வந்து இதெல்லாம் ஆடி இருக்கிறான். ஆனால் லாஸ்ட்டு அந்த சாப்டர் லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது, பட் த திங் டேவிட் ஹேட் டன் டிஸ்ப்ளீஸ்ட் த லார்ட். அதை படித்தப்ப அங்கே தேவன் ஒன்றுமே செய்யலை, அவன் அடிக்கவே இல்லை. ஆனால் கடைசி வரி சொல்லுது, அவன் செஞ்சது அவர் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு வரி போதாதா நம்ம அம்புட்டு பாவத்தை நிப்பாட்டுறதுக்கு? ஏன் சார் இந்த வரிக்கு மேலே ஏன் சார் வந்து இட் டிஸ்ப்ளீஸ்ட் த லார்ட். தேவனுக்கு அதை பார்த்தப்ப அது அவருக்கு அவ்வளோ, தமிழ் எப்படி இருக்குது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அது வந்து அவரை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த ஒரு வரி போதும். அதுக்கு அடுத்த சாப்டரில் தான் இப்போ நாத்தான் வருகிறான். நாத்தான் என்பவன் ஒரு தீர்க்கதரிசி. நேராக தாவீதிட்ட போகிறான். தாவீதை பார்த்து, தாவீதே உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்ட்டான். அப்படியே உட்காந்துருக்காப்புல அரசபையில். சரி சொல்லுப்பா அப்படின்னோடனே, ஒரு ஊரில் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏழை. இந்த பணக்காரன்ட்ட நிறைய ஆர்டர் இருந்துச்சு. ஓகே, அவன் நினச்ச எந்த ஆர்டர்னாலும் அடித்து சாப்பிட்லாம். ஆனால் அந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இந்த பணக்காரன் என்ன பண்ணான், தான் வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வரும்போது இவன் வீட்டில் இருக்க ஆர்டர்லாம் விட்டுட்டு அந்த பசிக்கு அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து சாப்பிட்டான் சார். அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே தாவீதுக்கு, டேவிட் burned with anger against the man. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, தமிழ்ல எப்படி இருக்கு, தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, பயங்கர கோபம் ஆயிட்டான். யார் அது? இத்தகைய நபர்களை தூக்கிலிட வேண்டும், இத்தகைய நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இத்தகைய நபர்கள் வந்து உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். அதை விதமாய் நாம் விடக்கூடாது, இப்படியே போகக்கூடாது. யார் அவன் அப்படின்னு நான் சொன்னேன், நீயே அவன். ஆட்டுக்குட்டியை கொன்றவன் யார் அவன்? அவர் எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அந்த பயம் வரமாட்டேன்னு பாருங்க சார், அந்த பயம் வரமாட்டேன்னு பாருங்க. அப்படி கையை நீட்டுறதுக்கு முன்னாடி நம்ம யாரு, நீ யாரு, அவன் பாட்டு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோம் நான் சொன்ன, கூல் டவுன் பிரதர், கூல் டவுன், நீ அந்த மனுஷன் தான் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தொடங்குறான். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ யார்ரா, நீ யாரு, நீ எங்கே இருந்த, ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த உன்னை, ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த உன்னை எடுத்து கழுவி குளிப்பாட்டி உன்னை வந்து வாசிமா என்னென்னலாம் உனக்கு தந்தேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். ராஜாவாக நான் தான் அபிஷேகம் பண்ணினேன்.
நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் காலரை தூக்கி விட முடியாது. நான் உன்னை இருக்க வைத்தேன். ஆமென். உன்னை விழ வைக்கிற மாதிரி ஆளை அனுப்பிச்சிருந்தா நீ விழுந்திருப்ப. உன்னை காலி பண்ற மாதிரி ஆளை அனுப்பிச்சிருந்தா காலி ஆயிருப்ப. இன்னைக்கு வரைக்கும் நீ பரிசுத்தம்லாம் பேசுறீனா, இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கும்படி நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். அடுத்து உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தான்டா. கையை தட்டுங்க சார். ஐஸ்வர்யத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபுல் பேக்கேஜை பேசினா தான் உங்களுக்கு புரியும். சவுலோட கைக்கு அவர் தான் நம்மை தப்புவித்தார். அவர் மாத்திரம் வியாதியின் கைக்கு நம்மை தப்புவியாமற் போனால் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அவர் மாத்திரம் வறுமையின் கைக்கு நம்மை தப்புவியாமற் போனால் இன்றைக்கு நீங்கள் பேசுகிற சத்தம் பக்கத்து வீட்டு கூட கேட்காது. ஆனால் உங்கள் சத்தத்தை உலகமெங்கும் தேவன் கொண்டு போகிறார் என்றால், உங்கள் சத்தத்தை கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், சவுலின் கைக்கு தேவன் உங்களை தப்புவித்தார். தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, உனக்கு கையை தட்டுங்க சார். தூரத்துல இருந்து அந்த அரண்மனை இப்படி பார்த்திருக்கான். யாரு? தாவீது. என்னாச்சு பாருங்க. இப்படி பேலஸை பார்த்தவன் இவனை கொண்டு வந்து பேலஸ்ல உட்கார வச்சிட்டார். தேவன் வந்து ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது அநியாயத்துக்கு ஆசீர்வதிக்கிறவர். நீங்க வேணும் வேணான்றதே நான் சொல்லல. உங்களுக்கு வேணாம் விட்டுருங்க. அவர் யாருன்னு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை சொல்ல வரேன். நான் அங்க போக மாட்டேன், போக முடியாது, எனக்கு மூச்சு வாங்குது, உட்காந்துக்க. நான் இப்ப உன்னை பத்தியே பேசலப்பா, நான் அவரை பத்தியா பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே இருங்க, நான் ஒண்ணுமே சொல்ல. ஆனா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, அவர் வந்து ஒரு மனுஷனை எண்ணி பார்க்க முடியாத இடத்துக்கு கூட்டு போறவர். எல்லாம் நல்லா நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவரோ இல்லை உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறவரோ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு தேவன் கொண்டு செல்லக்கூடிய நாட்கள் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கலாம்.